டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவும் போதைப் பொருள். நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் போதைப் பொருளை விற்றாங்களா? 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், கொக்கைன். அதெல்லாம் மும்பையில் நீங்கள் அதானியுடைய போர்ட்டில் 20 லட்சம் கோடிக்கு மேலே 20 லட்சம் கோடிக்கு மேலே அந்த போதைப் பொருள் வந்து நின்னதுங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. 20,000 கோடிக்கு மேலே வந்ததுங்கிறது ஒரு இது. அந்த கப்பலை திருப்பி அனுப்புனியா, கப்பலில் இருக்க சரக்கு என்ன பண்ணான்னு நான் ஒருத்தன் தான் கேட்டேன். எல்லாரும் பயன்படுத்துறாங்க. நான் கேட்கிறேன், பயன்படுத்தினா 2 பேரை கைது பண்ற, வித்தவன் எங்க? நீ என்ன மாதிரி கட்டமைப்ப? காட்டுக்குள்ள இருந்த எங்க வீரப்பன சந்தன கடத்தல், வீர கடத்தல், யானை தந்தத்தை கடத்தல், கடத்தல் காரம்ப. ஏய், வித்தவன் காட்டுக்குள்ள இருந்தான், வாங்கினவன் எங்க இருந்தான்? எங்க இருந்தா வாங்கினவன்? எவனை கைது பண்ண நீ? ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா தான் குற்றவாளிகளா? அப்பாவிகள். பல 2 பேரும் கைது பண்ணதுனால நீங்க இப்ப பேச வரீங்க இல்லையா? நான் வித்துட்டு தான் இருந்திருப்பான். நேற்று விற்கும் போது டக்குன்னு பிடிச்சிட்டீங்களா? வித்தவன் யாரு? அதை இந்த ஸ்ரீகாந்துக்கு வித்தவன் ஒரு அதிமுக காரன்னா அதை திருப்புறீங்க. அப்ப திமுக காரங்களுக்கு இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு எந்த சம்பந்தம் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. திரும்ப திரும்ப சொல்றேங்க, ரூசா சொல்றா, குற்றவாளியை பிடிச்சு தூக்கில போடுறதை நிறுத்துறா, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தூக்கில போடுறாங்கிறான். நீ குற்றவாளி யாருன்னு பாரு, எப்படி சரக்கு வருது, எப்படி விற்கிறான்னு அந்த வேற வெட்டு. நீ இலைய கிளைய வெட்டிக்கிட்டு இருக்க. நீ இப்ப உள்ள போட்டதுனால அந்த போதைப் பொருள் விற்பனை நின்றுமா இல்ல தடுத்துக்கப்பட்டுருமா? 2 அப்பாவி பலியாயிட்டான், அவ்வளவுதான். வேற அந்த 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? அந்த சுஜித்ராங்கிற பாடகி சொல்றாங்க, எத்தனை பேர் இடங்கள்ல எவ்வளவு இந்த கொக்கைன் விருந்து பரிமாறப்பட்டதுன்னு. எல்லாம் பப்புன்னு வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த புகைச்சிக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் உருவாக்குனது இவங்க தான். கணக்கு இல்லாத கஞ்சா கோயில் அடிவாரங்கள், கோயில் வளாகங்கள்ல விற்கிது, கல்லூரி முன்னாடி விற்கிது, பள்ளிக்கூடங்கள்ல கஞ்சா சாக்லேட் விற்கிது, கஞ்சா சாக்லேட் மிட்டாய். பிள்ளைகள்லாம் அறப்போதையிலே உட்கார்ந்துருக்கு வகுப்புல. ஆசிரியர் பெருமக்கள் என்கிட்ட சொல்றாங்க, அவங்க பேச முடியாது, பேசினா உன்னை வேலையை விட்டு நீக்குவேன். சாராயம் விற்கிற அரசு கொக்கைனை கைது பண்ணுது. எப்படி இருக்கு? எப்படி இங்க நீங்க எப்படி ஆட்சி முறை இருக்கு? நம்ம குடிக்க போகும்போது கார்ல போகலாம், குடிச்சிட்டு வரக்கூடாது, கைது பண்ணிக்கிறோம். எப்படி? அப்ப நீங்க இங்க ஒரு அவசர ஊர்தி ஆம்புலன்ஸை நிறுத்து, ஏற்றி கொண்டு வீட்டில் இறக்குங்களா? ஏன்னா இது எப்படி ஒரு நாடு? குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ஆனால் குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போகலாம். ஒருத்தனும் கழியக்கூடாது, ஒருத்தனுக்கும் கோபம் வரக்கூடாது. உங்களுக்கு எனக்கு வர கோபம் ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? அதே ரத்தம் தானே எனக்கும் ஓடுது, உங்களுக்கும் ஓடுது. இன உணர்வு, மான உணர்வு கொண்டு இந்த இனம் எழுச்சி வரல, இதுதான் நடக்கும். திட்டமிட்டு மறைக்கிறாங்கன்னு தெரியுது இல்ல? அப்புறம் நமக்கு எதுக்கு இந்த எதுன்னு ஆயிர போகுது? சாகிறதுன்னு ஆயிருச்சு, அது தன்மானத்தோட செத்துட்டு போண்டிதானே. இவன் என்னதுக்கு எப்படியும் வரப்போகுது மரணம், எப்படியும் சாக போறோம். நம்ம உயிரோடு இருக்கும்போது சாவு வராது, சாவு வரும்போது நம்ம உயிரோடு இருக்க போறது இல்லை. எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? மாத்துவோம், அதிகாரியை மாத்தும். தெரியுது இல்ல நம்மளுக்கு செய்யறாருன்னு தெரியுது இல்ல? கள்ள மதுங்கிறா, கள்ளச்சாராயம் காய்ச்சி கொடுத்தவனுக்கு 10 லட்சம் செத்தவனுக்கு கொடுக்குறா. சாராய ஆளை வச்சு காய்ச்சி விற்கிற முதலாளி கல்லை எப்படி மதுன்னு சொல்லலாம்? யாராவது சொல்லு, ஒருத்தன் கேளு. அது பசும்பால், இது பணம்பால். புள்ள தின்ட்டு தண்ணியை குடிச்சிட்டு பாலை கறக்குது பசு, இது தண்ணியை குடிச்சிட்டு பாலை கறக்குது பனை. இயற்கையின் அருங்கொடை. இந்திய மருத்துவக் கழகம் சொல்லுது உணவின் ஒரு பகுதின்னு, அரசியலமைப்பு சொல்லுது அது உணவின் ஒரு பகுதின்ட்டு, உணவு பாதுகாப்பு இயக்கம் சொல்லுது, அந்த கழகம் சொல்லுது இப்ப உணவின் ஒரு பகுதி கல்லு மது இல்லைன்ட்டு. நீ கள்ள மதுன்னு சொல்லு விடு. டாஸ்மார்க் சரக்குக்கு பேர் என்ன சொல்லு? அதை காட்சி விற்கிறவன் யாரு சொல்லு? இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கும்போது ஏன் மாநிலத்தில் மட்டும் எதுக்கு தடை? இங்க மட்டும் எப்படா கல்லு மதுவாச்சு? நான் எங்க ஆத்தால் அப்பனுமாடா கண்டுபிடிச்சங்கல்ல. இன்னைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளா என் பரம்பரையோடு இருக்கிற ஒன்று. இங்க கரும்பு, வாழை, அது மாதிரி தென்னை, பனை. பனை என்னுடைய தேசிய மரம், என்னுடைய அடையாளம். அத கல்லு மதுன்னு சொல்லி குதிக்கிற. ஏன்னா கல்லை குடிச்சிட்டு போயிடுவான், உன்னுடைய வியாபாரம் படுத்துக்கிறோம். நீ காய்ச்சற ஆலையில் விற்கிற சரக்கு விலை குறைஞ்சிரும், வியாபாரம் குறைஞ்சிரும், உனக்கு வர லாபம் பல ஆயிரம் கோடி. இது கேட்கறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.